ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும், பட் பேசுறதுல தான் பிரச்சனை. இங்கிலீஷ் ஓரளவு பேசுறேன், பட் ஃப்ளூவன்சி வர மாட்டேங்குது. கிராமட்டிக்கலா நான் பேசுறது கரெக்டான்னு தெரிய மாட்டேது. கிராமர் போர்ஷன் எனக்கு வர மாட்டேது. இதுதான் காமனான கம்ப்ளைண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க, இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய டக்குனு இங்கிலீஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வளவளன்னு நிறைய படிக்காம உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா என்ன விஷயம் தேவையோ, எந்த மாதிரி டெய்லி லைஃப்ல நம்ம இங்கிலீஷ்ல பேசணும், இதெல்லாம் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கே ஒரு சின்ன டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன டாபிக்னு பார்த்துடலாம் வாங்க. நீங்க இங்கிலீஷ்ல இந்த 2 வார்த்தைகளும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு மை, இன்னொன்னு மைன். இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா தமிழ்ல குடுத்திருக்காங்க. அதாவது என்னுடைய அப்படின்னு சொல்லணும்னா மை. என்னுடைய அப்படின்னா மை. என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா மைன். என்னுடையது மைன். இப்போ என்னுடைய ஃபோன்னு வச்சுக்கோங்களேன். மை ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே என்னுடையது ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் மைன் ஃபோன்னு நீங்க சொல்லக்கூடாது. மை ஃபோன்னு நீங்க சொல்லலாம். மைன் ஃபோன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இது ரிலேட்டடான சென்டென்சஸ் உள்ள பார்க்கலாம். அதே மாதிரியான இன்னும் 2 வார்த்தைகளும் சேர்த்து பார்த்துட்டு போயிரலாம். உன்னுடைய அப்படிங்கிறதுக்கும், உங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கும் யுவர். யுவர். நமக்கு தமிழ்ல தான் அழகா உன்னுடைய வித்தவுட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒண்ணும், வித் ரெஸ்பெக்ட் உங்களுடைய அப்படின்னு ஒண்ணும் இருக்கு. பட் இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யுவர் அப்படிங்கிற ஒரே வார்த்தை உன்னுடைய அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களுடையங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உன்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா யுவர்ஸ். யுவர்ஸ். உங்களுடையது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் யுவர்ஸ் தான். நான் திரும்ப அதே எக்ஸாம்பிளே கொண்டு வரேன். உன்னுடைய ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ யுவர் ஃபோன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதே உன்னுடையது ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ யுவர்ஸ் ஃபோனுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வார்த்தை படிச்சிருக்கோம். மை, மைன், யுவர், யுவர்ஸ். இதை வச்சு நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். பேசிக்கா பேசுறதுல இருந்து நீங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு பேனாவை காமிச்சு இது என்னுடைய பேனான்னு சொல்லணும். அப்ப ஹிந்தில இது என்னுடைய பேனா அப்படின்னு காட்டணும். இங்கிலீஷ்ல திஸ் இஸ் மை பென். திஸ் இஸ் மை பென். இந்த இடத்துல நம்ம மை பென் அப்படிங்கிறது என்னுடைய பேனா. இதை நீங்க இன்னொரு விதமாவும் சொல்லலாம். திஸ் பென் இஸ் மைன். திஸ் பென் இஸ் மைன். நம்ம முதல்லயே படிச்சோம் இல்லைங்களா? மைன் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னுடையது. ஸோ திஸ் பென் இஸ் மைன் அப்படின்னா இந்த பேனா என்னுடையதுன்னு சொல்றோம். தமிழ் மாதிரியே தான். இது என்னுடைய பேனான்னு சொல்லணும்னா திஸ் இஸ் மை பென். இந்த பேனா என்னுடையதுன்னா திஸ் பென் இஸ் மைன். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தூரமா ஒரு லேப்டாப் இருக்கு. அது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு நீங்க சொல்லணும். இங்கிலீஷ்ல தட்ஸ் மை லேப்டாப். தட்ஸ் மை லேப்டாப். நீங்க இத தட் இஸ் மை லேப்டாப் அப்படின்னும் சொல்லலாம். தட் இஸ் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் மை லேப்டாப்னு சொல்லலாம். தட்ஸ் மை லேப்டாப்னும் சொல்லலாம். ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வரோம்? அது என்னுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்ல வரோம். வேற விதமா தமிழ்ல சொல்லி பார்ப்போம். அந்த லேப்டாப் என்னுடையது. அந்த லேப்டாப் என்னுடையது. இப்போ இங்கிலீஷ்ல that laptop is mine. that laptop is mine. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைன் அப்படின்னா என்னுடையது. அடுத்தது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்க்கு போலாம். நம்ம என்ன சொல்ல போறோம்னா உங்களுடைய கார் ரெட் கலர், என்னுடையது ப்ளூ. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். your car is red, mine is blue. your car is red, mine is blue. நம்ம மொதவே படிச்சோம் இல்லையா? உங்களுடைய வந்துச்சுன்னா யுவர் வரணும். அதே மாதிரி என்னுடையது அப்படின்னு வந்துச்சுன்னா மைன் வரணும். அதே தான் இங்க நடந்திருக்கு. your car is red, mine is blue. அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம ஒரு கேள்வி கேட்க போறோம். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேக்கை எடுத்துட்டு இது உங்களுடைய பேக்கா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷ்ல பாருங்க. இஸ் திஸ் யோர் பேக்? இஸ் திஸ் யோர் பேக்? இது ஒரு விதம் தான். இதே மாதிரி ரெண்டாவது விதம் எப்படி இருக்கும்னா தமிழ்ல பாருங்க. இது உங்களுடையதான் கேட்போம்.
இது உங்களுடைய பேக்கான்னு கேட்காம இது உங்களுடையதான்னு கேட்போம். அப்போ இங்கிலீஷ்ல இஸ் திஸ் யோர்ஸ், இஸ் திஸ் யோர்ஸ். நீங்க ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கரெக்டா யூஸ் பண்ணணும். இஸ் திஸ் யோர் பேக், அப்படி இல்லைன்னா இஸ் திஸ் யோர்ஸ். இஸ் திஸ் யோர் பேக், அப்படி இல்லைன்னா இஸ் திஸ் யோர்ஸ். இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள், உங்க டேபிள் மேல ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு, இது உன்னுடைய ஹெட்ஃபோனா அப்படின்னு கேட்கணும். இஸ் திஸ் யோர் ஹெட்ஃபோன்ஸ், இஸ் திஸ் யோர் ஹெட்ஃபோன்ஸ், அப்படி இல்லைன்னா இஸ் திஸ் யோர்ஸ் அப்படின்னு மட்டுமே கேட்கலாம். இஸ் திஸ் யோர் ஹெட்ஃபோன்ஸ்னு கேட்கலாம், இல்லைன்னா இஸ் திஸ் யோர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சீட்ல உட்காரலான்னு போறீங்க, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய சீட்டா அப்படின்னு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இங்கிலீஷ்ல இஸ் திஸ் யோர் சீட், இஸ் திஸ் யோர் சீட், இது உங்களுடைய சீட்டா. ஓகேங்க, இப்போ உங்களால கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஈஸியா இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற எந்த பொருளை வேணாலும் இந்த இடத்துல மாத்தி போட்டு உங்களால கேள்விகள் கேட்டுற முடியும். இப்போ பதில் சொல்லி பார்க்கலாம். ஆமா இது என்னோடது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட்ஸ் மைன், எஸ் இட்ஸ் மைன். ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியும், ஆமாங்க இது என்னோடது. எஸ் இட்ஸ் மைன். அந்த பொருளை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆமாங்க இது என்னுடைய பேக் தான் அப்படின்னு சொல்லுவோமா. ஆமா இது என்னுடைய பேக், ஆமா இது என்னோட ஹெட்ஃபோன் அப்படி சொல்லணும்னா எஸ் இட்ஸ் மை பேக், எஸ் இட்ஸ் மை பேக், எஸ் இட்ஸ் மை ஹெட்ஃபோன்ஸ். இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டும் சொல்லலாம். மைண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா என்னுடையது, மை பேக், மை ஹெட்ஃபோன்ஸ், மை சீட் அப்படின்னு குறிப்பிட்டும் உங்களால சொல்ல முடியும். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். போன சென்டென்ஸ்ல ஆமான்னு சொன்னோம், ஒருவேளை இல்லைன்னு சொல்லணும்னா அந்த பேக் நம்மளது இல்லை, அப்ப எப்படி சொல்லணும்? நோ இட்ஸ் நாட் மைன், நோ இட்ஸ் நாட் மைன். குறிப்பிட்டு அந்த பேக் என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா, இல்லைங்க இது என்னுடைய பேக் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா நோ இட்ஸ் நாட் மை பேக், நோ இட்ஸ் நாட் மை பேக். இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பனாலும் மிஸ்டேக் இல்லாம இந்த மைன் அண்ட் மை இது ரெண்டையும் மாத்திக்காம அந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது உங்ககிட்ட இது உங்களுடையதான்னு கேக்குறாங்கன்னா நோ இட்ஸ் நாட் மைன் இதை மட்டுமே சொன்னா போதும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். மோதோ இட்ஸ் யோர் ஃபால்ட் நாட் மைன். இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம் இது உங்களுடைய தவறு, என்னுடையது இல்ல. இட்ஸ் யோர் ஃபால்ட் நாட் மைன். இந்த இடத்துல ஃபால்ட் உடைய அர்த்தம் தவறு, தப்பு அப்படின்னு சொல்றது. இட்ஸ் யோர் ஃபால்ட் அப்படின்னா இது உங்களுடைய தவறு, இது உங்களோட தப்பு. நாட் மைன் என்னோடது இல்ல, நாட் மைன் என்னோடது இல்ல. இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இட்ஸ் மை ஃபால்ட் நாட் யோர்ஸ், இட்ஸ் மை ஃபால்ட் நாட் யோர்ஸ். இது என்னுடைய தப்பு, உங்களோடது இல்ல. இட்ஸ் மை ஃபால்ட் என்னுடைய தப்பு, நாட் யோர்ஸ் உங்களோடது இல்ல. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்க சொல்றீங்க திஸ் இஸ் யோர் மொபைல் வேர் இஸ் மைன், திஸ் இஸ் யோர் மொபைல் வேர் இஸ் மைன். இதோடைய அர்த்தம் இது உன்னுடைய மொபைல், என்னுடையது எங்க. நம்ம ரிப்பிட்டேட்டிவா யோர் மொபைல் மை மொபைல் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் திஸ் இஸ் யோர் மொபைல் வேர் இஸ் மைன் அப்படின்னு முடிச்சிருக்கோம். வேர் இஸ் மை மொபைல் திரும்பவும் யோர் மொபைல் மை மொபைல் அப்படின்னு வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால திஸ் இஸ் யோர் மொபைல் வேர் இஸ் மைன் அப்படின்னு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும். இதுவரையிலும் பார்த்த சென்டென்சஸ்ல உங்களால சில பேட்டர்ன்ஸ் கத்துட்டு இருந்திருக்க முடியும். இப்போ இன்னைக்கு படிச்சதை வச்சு உங்களுக்கு சில கேள்விகள். நான் இப்போ இந்த கொஸ்டின் சொன்னோனே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு தப்பும் இல்லாம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த கொஸ்டின்ஸோடைய சரியான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுடைய வீடா அப்படின்னு கேக்குறோம். நீங்க இந்த கேள்வி கேக்குறதுன்னா எப்படி கேட்பீங்க? ரெண்டாவது, ஆமா இது என்னுடையது, இது என்னுடைய வீடுன்னு நம்ம சொல்லுங்க. ஆமா இது என்னுடையதுன்னு சொல்றீங்க. இது எப்படி சொல்லுவீங்கன்னு ட்ரை பண்ணுங்க. மூணாவது, இல்ல இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லணும். இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் வேணும், வேற எந்த டாபிக்ஸ் வேணும், இது எல்லாமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த டக்குனு இங்கிலீஷ் சேனலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.